ஹலோ. சொல்லுண்ணா. கேக்குதா? கேக்குதாடா? கேக்குது. ஏன்டா கேக்குதுண்ணா. சொல்லுண்ணா. என்ன சொல்றது? நீ தான் சொல்லணும். என்ன நீ தான் போட்டு மிரட்டிட்டு இருக்கிறீங்க, பணம் வாட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லணும். இருக்கிற கூட சேர்ந்துட்டு கொஞ்சம் பழக்கழக்கம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னத்த பண்றது உன்னைய? நீ தான் பண்ணிக்கலாம். என்ன நீ தான் சொல்லணும். நான் என்ன சொல்றது? ஏண்டா நீ தாண்டா அப்படி போட்டுக்கிற போஸ்ட். ஏன்னா 10 போன் பண்ணுனே, போன் எடுக்கல. இருக்கிற மேட்ச் கட்டி நீ ஆடிட்டு இருக்கீங்க. நாளைக்கு நாள வேண்டாமா? நீ என்ன மாதிரி கத்துப்பாதி போஸ்ட் போடுற? என்ன மாதிரி போஸ்ட் போடுற? சொல்லுண்ணா. என்ன ஒரு மாதிரி? 1000 கண்ணீர் பேராய அரிசி விட்டு பாருங்க மயிர பிடிங்க. உண்மைதானே? அது தப்பு ஒண்ணும் இல்லையா? உண்மையா? அது உண்மையாடா? மயிர புடிங்க. மயிர புடிங்க. அது உண்மையாடா? நீ வயசுல பெரிய, நீ என்ன கூப்பிட்டு செருப்புல போடு. நீ வயசுல பெரிய தானே, நீ அண்ணன் தானே, என்ன கூப்பிட்டு செருப்புல போடு. செருப்புல போடுறதா? ஏன்னா நீ எல்லாத்தையும் நீ சோசியல் மீடியால போடுவேன். ஒவ்வொரு தரையும் உன்னை செருப்புல போட்டே இருப்பாங்களாடா? ஏன் உனக்கு உரிமை இல்லையா? என்ன உரிமை? மயில உனக்கு எனக்கு என்னடா இருக்குதா? சரி, உனக்கு எனக்கு என்னடா இருக்குது? சரி, என்ன எது இல்லைனாலும் சரி பரவாயில்ல. அப்புறம் அதுக்காக நீ என்ன கூப்பிட்டு பேட்ச் சொல்ற. நீ அவனை கூப்பிட்டு பேட்ச் சொல்லணும்னு சொன்னியாமா? நீ அதை கூப்பிட்டு நெல்சன் கூப்பிட்டு சொன்னாரு. எந்தது நெல்சன்? ட்ரெஷர் நெல்சன். எந்த ட்ரெஷர்? டைசன் ட்ரெஷர். என்னன்னு கூப்பிட்டு சொன்னாரு? நீ ஐயா கூப்பிட்டு பேசுங்க. நான் 10 முறை கூப்பிட்டேன், எடுக்கவே இல்லை. அப்புறம் மைனா கூப்பிட்டு சொன்னா, மைனா அதே மாதிரி ஐயா கூப்பிட்டு பேசுங்க, கூப்பிட்டா எடுக்கவே இல்லை. போப்பா போப்பா போப்பா. நீ சும்மா இருந்தா நீ இருக்கிற மேட்ச் கட்டி நீ வீணா போயிட்டு இருக்க. அவ்வளவுதான். நீ காங்கிரஸ்ல இனிமேல மெம்பர்ஷிப் ஆகவே முடியாதுடா. சரி, ஓகே ஓகே. நீ ஆகவே முடியாதுடா. சரிண்ணா. நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சரி. சரிண்ணா. போடு மயில். சரிண்ணா. ஓகேண்ணா. நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சரி. ஓகேண்ணா. லோக்கலுக்கு போனாலும் சரி, ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட், எந்த கோர்ட்டுக்கு போனாலும் உன்னால காங்கிரஸ்ல மெம்பர் ஆகவே முடியாதா? பாத்துக்கிறேன். சரி, ஓகேண்ணா. நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? நீங்க சேர்மன் சொல்லும்போது கேட்டுதான் ஆகணும். நீ சேர்மன் சொன்னாலும் கேட்கணும். நீ எந்த காந்தாரமான சொன்னாலும் நீ ஆகவே முடியாதுடா தாயாளி. சரி, ஓகேண்ணா. நீ பதிவு பண்ணாலும் சரி. போ மயிர. சரி, ஓகே. என்ன பதிவு பண்ணாலும் சரி மயிர. நீ போட்டுக்கிற பதிவு தாயோலி. சொல்லுண்ணா. பேசுண்ணா. பேசு, கேட்டுட்டு இருக்க. பேசு. இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. தற்பொழுது நீங்கள் கேட்ட ஆடியோவில் பேசியவர் சத்தியமா ஒரு குடிகாரர் அல்ல, அதுபோல விபச்சாரக்காரர் அல்ல, அரசியல்வாதி கூட அல்ல, ஆயர் தலைவர். அவர் யார் அப்படின்னா, ஈரோடு சேலம் அந்த திருமண்டலத்தில் உள்ள காங்கேயம் என்ற இடத்துல உள்ள CSI பாப்லி ஆலயத்தின் ஆயர் தலைவர். அவர் பேர் பாத்தீங்கன்னா ரெவரண்ட் R. ஸ்டீஃபன் ராஜ். இந்த காலங்கள் பாத்தீங்கன்னா, அதாவது பெரிய வாரம் சொல்லுவாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனு குலத்திற்காக, மனு குலத்தின் ரட்சிப்புக்காக, பாவ மன்னிப்புக்காக தன்னையே பலியாக கொடுத்த அந்த நாட்களை நினைவு கூறுகிற ஒரு வாரம். ரொம்ப புனிதமானது நமது கிறிஸ்தவர்களுக்கு. இந்த புனிதமான வாரத்துல இது போன்ற தங்க வசன ஆடியோக்களை வெளிவிட வேண்டிய கட்டாயத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த ஆடியோவை நான் உடனே வெளியிடல. எனக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சில நாட்கள் ஆகிவிட்டது. இருந்தாலும் சம்பந்தப்பட்ட அந்த ஆயத்தின விளக்கம் கேட்கறதுக்கு தொடர்பு கொண்டேன். அவர் போனை எடுக்கல. மெசேஜ்லயும் போட்டேன். கடைசி வரைக்கும் பதிலே வரல. எப்படி பதில் வரும்? பதில் இருந்தா தானே வரும். அப்ப இவர் பேசுனது பாத்தீங்கன்னா, ஒன்று சுய நினைவு இல்லாம பேசியிருக்கணும். இல்லன்னா பாத்தீங்கன்னா, ஈரோடு சேலத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த மாதிரி இந்த மது பிரியர்கள் இருக்கிற ஒரு திருமணமாக இருந்தது தானே அது. சோ அதனால பாத்தீங்கன்னா இவரும் அந்த வழி தோன்றலோ என்று நினைக்க தோணுகிறது. அவ்வளவு கேவலமான அர்ச்சனைகளால், அசிங்கமான வார்த்தைகளால் அப்படி என்ன பண்ணிருக்காரு, ஒருத்தர் பேசியிருக்காரு. பைபிள் அழகா சொல்லுது, கெட்ட வார்த்தைகள் உங்களோட வாயிலிருந்து ஒன்னும் புறப்பட வேண்டாம்னு சொல்லி. சோ உலக மனிதர்கள் நமக்கே கூட சில நேரம் பண்ணுது, நம்ம அறியாம கோபத்துல என்ன பண்ணுது, கெட்ட வார்த்தைகள் வரத்தான் செய்கிறது. ஆனாலும் நீங்கள் யார் என்று நிதானித்து அறியுங்கன்னு சொல்லி இந்த ஹோலி கம்யூனியன் கொடுக்கறதுக்கு முன்னால என்ன பண்ணுங்க, இந்த ஆயர் சொல்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா நீங்கள் சொல்றதுனால
இவரெல்லாம் என்ன சொல்லணும், நான் யாருன்னு சொல்லி நீங்க உணர்ந்துக்கணும்னு சொல்லி சொல்லணும். அப்படிப்பட்ட, அதாவது இந்த மாற்றணும்னு சொல்றேன். இந்த சிஎஸ்ஐ பாத்தீங்கன்னா பழைய காலத்துல உள்ள மாதிரி அப்படியே இந்த ஜெப புத்தகத்துல இருக்கிறத வாசித்துட்டு போனா இவர்கள் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஏறு நின்று அடிக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அது சொல்லும்போது பாத்தீங்கன்னா இந்த நீன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா 3 விரல் உன்ன காட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 விரல் மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகமும் இவர் பேசுனதை பார்த்து காரி உமிழ்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நபர் மேல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் பாத்தீங்கன்னா இதுல பரிதாபப்படக்கூடிய ஒரு கேவலமான ஒரு விஷயம். இப்ப எதற்காக இந்த சிஎஸ்ஐ நிர்வாகம் இதற்கு பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட்டரு, டெப்டி மாடரேட்டரு, ஜெனரல் செக்ரட்டரி, ட்ரெஷரர், இதெல்லாம் இவங்கெல்லாம் எதற்காக? ஒரு ஆன்மீகம் என்பது பாத்தீங்கன்னா ஒரு அருளரை செய்ய வேண்டிய ஒரு வாயில இந்த அளவுக்கு அருவருக்கத்தக்க வார்த்தைகள் வந்த பிறகு இவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம, இது குறித்து கொஞ்சம் கூட ஒரு விசாரணை கூட செய்யாம பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்சி நிர்வாகங்கள் இருக்குன்னா எந்த அளவுக்கு நிர்விசாரம் நிறைந்த ஒரு நிர்வாகமாக இது மாறி இருக்குது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் மேல யார் நடவடிக்கை எடுப்பா? உலக மனுஷனை பற்றி பயமே கிடையாது. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்முடைய ஆதரவாளர்கள் தான் பண்றாங்க, ஆட்சியில் இருக்காங்க, ஒண்ணு நடக்காது. சரி, கடவுளை குறித்தாத பயம் இருக்கான்னா சுத்தமா கிடையாது. அப்புறம் எப்படி பாத்தீங்கன்னா இவர்கள் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துற பிரசங்கத்தை செய்வாங்க. இந்த புனித வரத்துல பாத்தீங்கன்னா அந்த கட்டளை வியாழன்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவுகிறார். அதுல என்ன பண்றான், தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாசம் இருக்கிறான், அவன் காலையும் சேர்த்தான் கழுவுறாரு. நண்பனே என்ன சொல்றாரு, சகோதரன் என்று அழைக்கிறாரு. நான் பாருங்க, அவன் என்ன பண்றான், அவரை கொல்வதற்காக, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக கருவியாக பயன்படுத்துறான். நம்ம அவர் இயேசு கிறிஸ்து உலகத்துல இருக்கும்போது மனுஷன் அவர்கிட்ட இருந்துச்சு. அவர் என்ன பண்ணல, அவர் சபிக்க கூட இல்லை. இவர்கள் தங்களை கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று பிரகடனப்படுத்தி கொண்டு ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா நாங்க ஊழியம் செய்கிறோம் என்று காணிக்கை பணத்துல தங்களுடைய ஜீவியத்தை கடத்துவர்கள் எந்த அளவுக்கு புறையோடி போகிறார்கள் என்பதை நீங்க என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு யார் தண்டனை கொடுப்பது? நித்தியத்தை குறித்து நம்பிக்கை கிடையாது, இயேசுவை குறித்து இவர்களுக்கு தான் நம்பிக்கை கிடையாது. ஆனா பாருங்க, அதை பத்தி எந்த விதமான கவலையும் இல்லாம எவ்வளவு கேவலமான ஒரு மனிதராக உலாவுகிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் வெளியிடுறோம். இந்த சிஎஸ்ஐக்கு இவர்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாபம். இப்படி போன்ற நபர்கள் இருக்கும் பொழுது எப்படி சிஎஸ்ஐ முன்னேறும், எப்படி ஆவிக்குரிய காரியங்கள் பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும். இவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக பாத்தீங்கன்னா அந்த ஆயர் பதவியில என்ன பண்ணும், நீக்கிறணும். அதுதான் இவர்கள் கொடுக்க தண்டனை. உழைச்சி பொழைங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா உன்னுடைய வாயில என்னுடைய வசனத்தை வைன்னு தான் பண்ணுது ஆண்டவர் சொல்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளவு அருவருக்கத்தக்க வார்த்தைகளை வைத்துக் கொண்டு இவர்கள் எப்படி தொடர்ந்து ஊழியத்தில் இருக்க முடியும் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு, குறிப்பாக இந்த சேலம் ஈரோடு அங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இல்ல, பேராயிரம் இல்ல, அவர் என்ன பண்றாரு, போய் சேர்ந்துட்டாரு. அதற்கு அடுத்த இடத்துல இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா நிச்சயமாக இவருக்கு அடிமையாகத்தான் இருப்பாங்க. இவ்வளவு இந்த அளவுக்கு ஒரு வலைதளத்துல அருவருக்கத்தக்க உலக மனுஷனோட பேச மாட்டான். எவ்வளவு ஒரு வன்மமான வார்த்தைகள் அப்படிங்கிறத பாருங்க, ரொம்ப வேதனையா இருக்கு. அங்க இருக்கிறவங்க மனசாட்சி உள்ள மனிதர்கள் கொஞ்சமா இருக்காங்க. குறைந்தபட்சம் இந்த சபையில இருக்கவங்களால இந்த ஆளெல்லாம் பிரசங்கம் வெளியில போங்க. இவர் கூட இருந்து என்னத்துக்கு பண்ணி போறீங்க? ஆசீர்வாதத்துக்கு போல சாபம் தான் வரும். இந்த ஆளெல்லாம் பிரசங்கம் பண்ணி உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு மனிதராக இருக்கிறாரு. இவர்கள் அங்கி அணிந்தாலும் இவர்களுடைய உள்ளத்துல பட்சிக்கிற ஓய் நாய்கள் சொல்லி பைபிள் சொல்லுது. அது போல பாத்தீங்கன்னா இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா கடித்து குதறுகிற மனிதர்கள். சொல்றாரு பாருங்க, சுப்ரீம் கோர்ட் போனாலும் எங்க ஹைகோர்ட் போனாலும் என்ன முடியாதான், வாங்க முடியாது, மெம்பர்ஷிப் ஓட்டே வாங்க முடியாதான். பாருங்க, நான் சொல்றேன், இவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அரசியல் அதிகாரத்தை கொடுப்பனாலதான் தரிகட்டு போய் தாங்கள் என்ன நிலைமையில் இருக்கின்றோம், தாங்கள் யார் என்பதை உணராமல் அறியாமல் இருக்கிறார்கள். அதாவது அப்படி கூட சொல்ல முடியாது, நம்ம தெரிந்தும் அறிந்தும் செய்கிறவன் அநேக அடியால் அடிக்கப்படுகிறான் சொல்லி பைபிள் சொல்லுது. எனவே இவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக காத்திருக்கிறது. அதற்கு முன்பாக இங்கே நிர்வாகம் என்று ஒன்று இருந்தால் இவர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்து இந்த சிஎஸ்ஐ போன்ற மிஷினரிகளால் ஏராளமான சாட்சிகளால் உருவாக்கப்பட்ட இந்த வரலாற்று திருச்சபையை காப்பாற்ற வேண்டும். இது போன்ற கரைப்பட்ட மனிதர்களால் இந்த சிஎஸ்ஐ திருச்சபை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பொலிவை இழந்து அழிவு பாதைக்கு நேரே சென்று கொண்டிருக்கு. ஒரு நல்ல பழமொழி கூட சொல்லுவாங்க, இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா சிறைக்கிறவன் ஒழுங்கா சிறைப்பான் சரி. சோ எனவே இந்த நிர்வாகத்துல இருக்கிறவங்க ஒழுங்கா இல்லாத பட்சத்துல இது போன்ற ஆயர்கள் மேலிட நமக்கு சப்போர்ட்டா இருக்குன்னா என்ன வேணான்னு சொல்லி இது போன்ற கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வளர்கிறது தொடரத்தான் செய்யும். இதை தடுக்க வேண்டும் என்றால், இந்த சிஎஸ்ஐ திருச்சபைகளை காக்க வேண்டும் என்றால் இது போன்ற கருப்பாடுகள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நமது வலைதளம் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி.
சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.